அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாளாசன் துரைசாமி. கணவன் மனைவிக்குள் நல்லா போயிட்டுருக்கப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஏதோ இன்னும் காரணம் தெரில அப்படின்னா, நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு ஞாபகம் வரும். என்னென்னா, அந்த தென்மேற்கு சொல்லக்கூடிய பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா, கணவனை தவிர மீதி யாரோ நபர் சொந்தக்காரங்க அந்த கட்டிலில் படுத்திருப்பாங்க. அதை படுக்க நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா சொந்தக்காரன் தானே, நம்ம இந்த பெட்ரூமில் கட்டிலில் அவங்க படுக்கக்கூடாது. அவங்களுக்கு வடமேற்கு தான் படுக்க வைக்கணும். அப்படி இல்லைனா ஹாலில் படுக்க வைக்கலாம். மற்றபடி தென்மேற்கு மூலையில் அந்த பெட்ரூமில் கணவன் மனைவி தவிர யாருக்கும் அந்த பெட்ரூம் படுக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. அப்படி நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கே தெரியாமல் அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அப்படி நீங்கள் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, உங்கள் ஞாபகம் ஆமாம் சொந்தக்காரங்க வந்தாங்க, அப்படி படுத்துருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு சேர்ந்த ஞாபகம் இருந்தால், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கட்டில் இப்போ இருக்கிற வாக்கில் திருப்பி மாற்றி போட்டுட்டு அந்த பெட்டையை சுருட்டி வச்சுடுங்க. சுருட்டி வச்சுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு, திருப்பி அங்கே அந்த மேலே பெட்ஷீட்லாம் துணியெலாம் தொடச்சிட்டு அதை துவைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாரம் அதை ஃப்ரீயாக விடுங்க. ஒரு 7 நாள் அந்த கட்டில் எதுவுமே படுக்காதீங்க. அதுக்கப்புறம் மறுக்கா இந்த மத்தியில் புது துணி துவைச்ச துணி அயன் பண்ணி அந்த துணியை மறுக்கா அந்த பெட்டில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் அது சரியாகும். அதனால் இனிமேல்பட்டு யாருக்கும், அதாவது வெளியாட்கள் யாருமே உங்கள் ரூமில் படுக்கிறதுக்கு அனுமதிக்கன்னா வேணாம் சொன்னால் அவங்க எதாவது சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணோன்னா, நாங்கள் அவங்க ரூம் கேட்டாங்கன்னா டக்குன்னு நீங்கள் அந்த பெட்ரூமை காட்டாமல் இந்த ரூமை படுத்துங்க, இது நீங்களே பாய் போட்டு ஹால்லையோ இல்லை வடமேற்குலையோ தூங்க சொல்லிடணும். அதுதான் சிறப்பு. காரணத்தை கொண்டும் கட்டிலில் படுக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் சொந்தக்காரர் நீங்கள் கூட ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, எக்காரணம் கொண்டும் அந்த கட்டிலில் மட்டும் உட்காராதீங்க. அது மிகப்பெரிய ஒரு பாவம். ஸோ அதனால் நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் போட்டால் நீங்கள் ஹாலில் உட்காந்துக்கலாம், அல்லது சோஃபாவில் வெளியில் எங்கேயோ உட்காந்துக்கலாம் இல்லையா, திண்ணையில் கூட உட்காந்துக்கலாம் இல்லையா. எக்காரணம் கொண்டும் தென்மேற்கு பெட்ரூமில் இருக்கிற கட்டில் மேலே உட்காரக்கூடாது. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ண நல்ல மாற்றம் வரும். மேலும் பல நல்லா தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.